நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது, வந்த பணம் வந்த வழியே போகுது, பரிகாரம் செஞ்சும் பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் உழைப்பில் குறையில்லை, உங்கள் வீட்டுடைய ஆற்றல் ஓட்டத்தில், அதாவது எனர்ஜி ஃப்ளோவில் ஏதோ ஒரு லீக் இருக்குது. சித்தர்கள் அருளிய பஞ்சபூத தத்துவத்தின்படி நம்ம வீட்டில் நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புகள் நம்மளோட செல்வத்தை மெல்ல மெல்ல வெளியேற்றிட்டுருக்கு. அந்த 3 இடங்கள் என்ன, அதை சரி செய்கிற 0 காஸ்ட் தீர்வு என்னங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் இடம் உங்கள் வீட்டுடைய நீர்நிலைகள். சித்த மருத்துவத்திலையும் வாஸ்துவிலையும் நீர் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய அம்சம்னு சொல்லியிருக்காங்க. நீர் எங்கே வீணாகுதோ அங்கே செல்வம் தங்காது. உங்கள் வீட்டு சமையல் அறையிலையோ இல்லைனா குளிர் அறையிலையோ குழாய்கள், அதாவது டேப்ஸ் சொட்டிகிட்டு இருந்துச்சுனாக்கா அதை வெறும் தண்ணின்னு நினைக்காதீங்க. அது உங்கள் வீட்டுடைய லக்ஷ்மி கடாட்சம் கசிஞ்சு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சித்தரோட ரகசியம் என்ன? அகத்தியர் தன்னோட பாட்டில் நீரின் ஓட்டம் பிராணனின் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறார். வீட்டில் தண்ணி வீணாகிறது உங்களுடைய மன அமைதியையும் சேமிப்பையும் ஒரு சேர பாதிக்கும். உடனே அந்த வாஷரை மாற்றுங்க. சொற்ற சத்தம் கேட்குற வீட்டில் கடன் தொல்லை நீங்காது. 2வது இடம் தொடப்பம் வைக்கிற இடம். தொடப்பம் அப்படிங்கிறது வீட்டுடைய எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றுற ஒரு கருவி. ஆனால் பல வீட்டில் தொடப்பம் மெயின் வாசலுக்கிட்டேயோ இல்லைனாக்கா வெளி ஆள்கள் பார்க்குற இடத்துலையோ வச்சுருப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு. தொடப்பம் அப்படிங்கிறது அலக்ஷ்மியை வெளியேற்ற ஒரு பொருள். அது வெளியில் தெரிகிறபடி இருந்தால் வீட்டுக்குள்ளே வர்ற அதிர்ஷ்ட தேவதை அங்கேயே தடையை சந்திப்பாங்க. இதுக்கு என்ன தீர்வு? தொடப்பத்தை எப்பவுமே படுக்க வசதி கொண்டதாக, அதாவது படுக்க வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹரிசாண்டல் பொசிஷனில் வைக்கணும். யாருடைய கண்ணிலையும் படாத ஒரு மறைவான இடத்துல வைக்கணும். இது உங்கள் வீட்டுடைய சேமிப்பை ரகசியமாக பாதுகாக்கும். 3வது இடம் வீட்டுடைய ஈசானிய மூலை, அப்படி இல்லைனா வடகிழக்கு பகுதி. இந்த இடம் பாரமாகவோ இல்லைனா அசுத்தமாகவோ இருந்தால் பணப்புழக்கம் அப்படியே முடங்கிடும். இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு இருக்குது. ஒரு சின்ன கண்ணாடி அப்படி இல்லைனா பீங்கான் கிணத்துல கொஞ்சமாக கல்லுப்பு நிரப்புங்க. அதில் ஒரே ஒரு கிராம்பை சொருகி வைங்க. இது உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு மூலையிலையோ இல்லைனாக்கா பீரோ கிட்டேயோ வைங்க. இதனுடைய அறிவியல் உண்மை என்னென்னா, கல்லுப்பு காற்றுல உள்ள எதிர்மறை அயனிகள், அதாவது நெகட்டிவ் அயான்ஸை ஈர்க்கிற தன்மை கொண்டது. கிராம்பு அப்படிங்கிறது ஆகர்ஷண சக்தி கொண்டது. இந்த கலவை உங்கள் வீட்டுடைய பணத்தடையை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை ஈர்க்கும். பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் இல்லை, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை உங்கள் வீட்டில் தங்க வைக்க இந்த 3 மாற்றங்களை இன்றைக்கே செய்யுங்க. மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஆழ்ந்த ஆன்மீக தேடல் சம்பந்தமான பதிவுகளுக்கு ஒலி தேடல் சேனலுக்கு பின்தொடருங்க. ஒலி பரவட்டும். இது ஒலி தேடல். பக்தியுடன் சுபஸ்ரீ. நன்றி.